நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வள்ளி வேலன் மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சிஎம் வந்து அதிரடி காட்டிட்டாரு. எபிசோடு வந்து பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அந்த தாலி கலட்டிக்கிட்டு இருக்காங்க வேதா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க தம்பி வந்துக்கிட்டு நிப்பாட்டுங்கக்கா நிப்பாட்டுங்கக்கா அங்கே நியூஸில் வந்து பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டே என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சிஎம் தான் ஃபோன் பண்ணார். சிஎம் கால் பண்ணி சொல்கிறாரு, எல்லாமே நியூஸில் வந்து நம்ம 2 பேருமே வந்து வள்ளியும் வேலனை வந்து பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி பேரெல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேரெக்டாக போய் நியூஸை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா வந்து நம்ம இவங்க எடுத்தாங்கல்ல ஒரு வீடியோ, ரேணுகா வந்து அந்த அவங்க செல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுருக்காங்க. வேலனை வந்து அடித்து வீட்டை விட்டு துரத்துறது அந்த வீடியோவெல்லாம் இருக்குது. அதை வந்து நியூஸில் வந்து போட்டு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயுமே வந்து நம்ம இவங்களுக்கு ரத்தினத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் சும்மாப்பா, வாப்பா நம்ம போய் சடங்கை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா சிஎம் வந்து கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணிவிட்டு, யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் சொல்லல இந்த பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர் மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்ணு வேற வந்து கோர்ட்டில் சொல்லிட்டா. இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால காலேஜ் பசங்கள்லாம் இந்த லவ்வை வந்து கொண்டாடுறாங்கய்யா. அவங்களுக்கு மத்தியில் நம்மளே பிரித்து வைக்கிறோம்னு சொன்னால் அடுத்த வட்டம் ஓட்டே வராதியா. எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்கு. தயவுசெய்து வந்து அவங்க 2 பேர்த்த வந்து சேர்த்து வைக்கிறதா சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன உடனே இவர் வந்து ரத்னா வந்து சரிங்க சரிங்க ஐயா சரிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ உடனே வந்து வேலனை அவங்க வீட்டுக்கு போகிறேன், வேலனை போய் கூட்டு வரேன், நீயும் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. உடனடியாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் போட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, 2 பேர்த்தையும் நாங்கள் சேர்த்து தான் வைக்கிறோம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா வேதா வந்து சொல்கிறாங்க, எப்பா ரத்னம் எதுக்குப்பா இதுக்கெல்லாம் சரின்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னக்கா பண்ண சொல்கிற, சிஎம் வந்து சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சான், சிஎம் பேச்சை என்னால் தட்ட முடியாது, சரி இப்போதைக்கு அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னமும் முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம வேளாண் இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு கடன்காரங்க எல்லாமே வந்துடுறாங்க. அதாவது பால் கடைக்காரங்க, அதுக்கடுத்து பலசர கடைக்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கிட்ட வாங்கின காசை குடியா முத்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா காசை கொடுத்துட்றேயா, எங்ககிட்ட வந்து காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க, அமைச்சர் வீட்டிலேயே வந்து உன் பையன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், அப்படி இருக்கும்போது உன்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா, ஒழுங்காக காசை குடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. மேலேருந்து பார்த்துக்கிட்டோம்னா ரேணுங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. ஏ என்னையா சத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்க, ஆட்டோவிலேருந்து நம்ம வேலன் வந்து மாசா இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனேயுமே நிப்பாட்டுங்கய்யா நிப்பாட்டுங்கயான்னு சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ காசு கொடுக்கணுமோ வந்தாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காசையுமே செட்டில் பண்ணிடுறாரு. அதை பார்த்துட்டு முத்தையா வந்து கேட்காரு, உன்ட்ட எப்படியா இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லைப்பா பைக்கை விற்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னையா எப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பார்த்துக்குருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இடத்துல இருந்து அவர் வந்து கிளம்பி ஆட்டோவிலே போயிடுறாரு. ஏய் என்னய்யா, ஒரே உங்கள் குடும்பத்தினால இங்கே நிம்மதியாகவே இருக்க முடியல, இன்னும் 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ளே வந்து நீங்கள் வீட்டை காலி பண்ணி ஒழுங்காக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அவங்க அப்பா வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறாங்க. அங்கே பார்த்தா சிஎம் கார் வந்து போலீஸ் படையோடு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. உள்ளே இருந்து பார்த்தா சிஎம் வந்து இறங்கி வராரு, விறுவிறுன்னு இறங்கி வராரு. உடனே அங்கே வேலனுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, ஐயா வெளியில் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்தையாவை கால் பண்ணி வர சொல்கிறாங்க. வேலன் வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே வேலனை வந்து திருப்பி காருக்குள்ளே ஏற்றிட்டு சிஎம் வந்து கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அந்த இடத்துக்கு வந்து ரேணுகா வந்து வராங்க. என்னப்பா எல்லோரும் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உனக்கு விஷயமே தெரியாதா, சிஎம் வந்து வந்தார், வந்துட்டு வேலனை வந்து காரில் ஏற்றிட்டு போயிட்டார், என்ன ஏதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு வழியாக வந்து நம்ம போட்ட வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு, அது மூலயமா வந்து வேலனுக்கு வந்து ஆப் வைக்க போகிறாரு நம்ம சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போய் உடனே ஒரு புது டிவியை கொண்டு வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிவி ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கே பார்த்தா சிஎம் வந்து வேலனை கூட்டிட்டு ரத்னா அவங்க வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியிலே வந்து ப்ரெஸ் மீடியா இருக்காங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, இங்கே எல்லாம் நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து வேலனையும் வள்ளியும் பிரித்து வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கு சிஎம் வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ தான் ரத்தனத்தோட வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு வந்தவொடனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவொடனேயுமே வந்து அதுக்கடுத்து நம்ம இவங்க வேதா வந்து சொல்கிறாங்க, ஐயா என்ன இருந்தாலும் வந்து இது தப்பியா, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, இந்த கல்யாணம் உங்கள் வீட்டு பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்ல, இது வந்து இப்போ சோசியல் மீடியா எங்கள் கட்சிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, எங்கள் கட்சியை காப்பாற்றுறதுக்கு அவங்க 2 பேர்த்த சேர்த்து வச்சா தான் இந்த எலெக்ஷனில் ஓட்டு விழுகும், இல்லைன்னா விழுகாது, உடனடியாக வந்து ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்கள், அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்
ப்ரெஸ் மீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே உடனே ரத்னம் வந்து பேசுகிறாரு. எதிர்க்கட்சியால் வந்து இது வந்து குழப்பம் உண்டாயிருக்கு. அதாவது என் பிள்ளையும் என் மாப்பிள்ளை வேலனும் வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்துக்கிட்டோம்னா ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுறாரு. அது எப்படிங்க சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறீங்க, அவர் அங்கே இருக்காங்க, இந்த பொண்ணு இங்கே இருக்கே, எப்படி 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. வேலன் வந்து சிஎம் காதில் வந்து ஒன்று சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே சிஎம் வந்து சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு வந்து இப்போ பிரிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்கிறீங்க, உடனடியாக வந்து அவங்க 2 பேரும் மேரேஜை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொல்லியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ஒரு பக்கம் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ரேணுகா அவங்க வீட்டுக்கு டிவி வந்துடுது. டிவி வந்தவொடனே டிவி ஓப்பன் பண்ணி என்ன நடக்குது நியூஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அங்கே பார்த்தா சிஎம் வந்து வேலனையும் நம்ம வள்ளியையும் சேர்த்து வைக்க போகிறாங்க, அவங்க கல்யாணத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டோடனே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. ரேணுகா அப்பாலாம் திட்ட ஆரம்பிச்சிடறாரு. பிள்ளையா பற்றி வச்சிருக்க, எதுனாலும் வந்து அவசர கொடுக்கையா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளால் தான் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இது சிஎம் வரைக்கும் போய் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ரிஜிஸ்டர்லேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் எல்லாருமே வந்துடுறாங்க. உடனடியாக போய் சைன் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு போய் வேலன் வந்து அங்கே வந்து நோட்டில் வந்து சைன் போட்டு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து போய் வள்ளியும் சைன் போடுற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்களால் எதுவுமே பண்ண முடியலை. நம்ம வேதாவாலையும் அவங்க 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 மகன் இருக்கால ரஞ்சித் 2 பேருமாலையும் எதுவுமே பண்ண முடியல. அவங்க தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.